தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவி தான் வந்து பாத்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையோட விடாமுயற்சி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ஒரு டீசர் வந்திருக்கு. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு இது வந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஆக்சுவலா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறது பெஸ்ட் என்ன கேட்டா. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும். ஐ மீன் அந்த எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி. டைமிங்கை பத்தி இப்போ 11:08 கரெக்டாக ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். அதே ஆர்வத்தோடு தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எந்த டிலே இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போயிடலாம். வீடியோ லைக் அ ப்ரொடக்ஷன். என்ன இல்லை பிளரா இருக்கு. அர்ஜுனா? ஆமா, அர்ஜுன் ரெஜினா ஓடு தலை. வாவ், வேற மாதிரி ஸ்வாக். த்ரிஷா Wow, wow, wow. Anirudh music. எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு. வாவ். ஏய் யார் கடைசி அந்த கன் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது? அஜித் கிட்ட. ஏய் நம்ம இவர் இருக்கார்ல பிக் பாஸ்ல ஆரவ். ஆரவ் ஆரவுக்கும் ஆரவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமா ஆரவ் தான். ஸோ ஆரவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் நினைக்கிறேன். ஸோ ஆன்டகனிஸ்ட் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம நிறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவும் தலையும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்ட் ஆகுறது அந்த ஷூட்டிங் சீன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க தெரியுமா? பயங்கர ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ரியல் ஷூட்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம வந்து இதுக்குள்ள வரலாம், டீசர் வரலாம். ஸோ டீசர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக தலையை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக எப்படா வரும்னு சொல்லி ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி அவரோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதில் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, அது பார்க்குறப்போ ஒரு இங்கிலீஷ் மூவியோட டீசர் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்து. ஏன்னா எந்த ஒரு டைலாக்ஸும் இல்லை, வெறும் பிஜிஎம்ஸே அப்படியே த்ரூ அவுட்டாக கொண்டு போயிருந்தாங்க. விஷுவல்ஸாக வந்து இனிஷியலாக அவங்க காமிச்சதும் எல்லா இதுலையுமே அஜித் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க இல்லையா? ஸோ இந்த டீசர் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஜானர் பார்த்தா தெரியுது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டிங்ஸும் இருந்துச்சு. எல்லாரும் எல்லாமும் உன்னை விட்டு போனால் உன்னை மட்டும் நம்ப அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரிக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருக்கும். எல்லாருமே அவர் விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை எதுவுமே ப்ராப்பராக நடந்திருக்காது. ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னை மட்டும் தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறப்பவும் தெரிஞ்சது. டீசரில் அங்கங்கே சில சீன்ஸ்லாம் நான் பார்த்தோம், ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃபேஸ்லாம் பிளட் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் அவர் போய் மாட்டிக்கிறாரு. அதில் வெளில வர்றதுக்கு அவரால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சீன் கூட செம்மையாக இருந்துச்சு. இவர் நம்ம தலை வந்து உட்காந்துருப்பாரு, வெளியில வந்து பார்த்தா த்ரிஷா இருப்பாங்க. அந்த டோர் க்ளோஸ் ஆகிறப்போ த்ரிஷா இருப்பாங்க. அந்த இதெல்லாம் தெரியும் ரிஃப்ளெக்ஷன்ல. அண்ட் த்ரிஷா அப்படி இவரை பார்ப்பாங்க. இவர் எப்படி இருக்குன்னா மைபி த்ரிஷாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டகனிஸ்ட்ல ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரா இருக்குமோ. அது தலை வந்து பார்த்துட்டு இருக்காரோ
தெரிஞ்சுட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு அது பார்க்குறப்போ. ஸோ நிறைய சஸ்பென்ஸ்லாம் நிறைய கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வரும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தோம். அண்ட் ஃபைனலி விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செம்ம சர்ப்ரைஸாக வந்திருக்கு நம்மளுக்கு. எஸ், அதாவது டீசர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சர்ப்ரைஸாக வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த டீசரையும் சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா விஷுவல்ஸ் ரொம்ப நிறைய விஷுவல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 minute 49 seconds அவ்வளோக்குள்ள தான் வீடியோ இருக்குது. ஆனால் நிறைய விஷுவல்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் எந்த டைலாக்ஸும் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த மூவியோட ஒரிஜினல் வெர்ஷன் இல்லாமல் அந்த பிஜிஎம்மாக கொண்டு போனால் நல்லா இருந்துச்சு. அண்ட் அனிருத்தும் இந்த மியூசிக் வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது, சூப்பராக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ்வலாக இருக்கிற அந்த மாதிரி டீசர் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் ஸ்டைல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு அப்படியே அந்த இது பார்க்க அப்படியே எக்ஸைட் ஆகிட்டே இருந்துச்சு. இல்லை சீரியஸாக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்காரு. எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் மூவி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நாங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கான்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ. ஸோ கான்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூவி வந்து டெஃபினட்டாக பிளாக் பஸ்டராக இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, இனி ஒரு 1 month 2 months தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் மூவி எப்படி இருக்க போகுதுன்றது. அண்ட் இந்த டீசர் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப நாள் கழிச்சு தலை ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தலையை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு தரிசனமாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா மூவியோட அப்டேட் அப்போ நம்ம இந்த விடாமுயற்சி நிறைய பேர் அந்த அப்டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அண்ட் இப்போ அந்த அப்டேட்டும் வந்துருச்சு. அண்ட் இந்த மூவி வந்து என்ன சொல்றது, எந்த படம் எப்படி இருக்கோ இல்லையோ அஜித்துக்காக கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்துருவோம். கண்டிப்பா அது எப்பவுமே இருக்கும். அது நல்லா இருந்துச்சு, கான்டென்ட் சூப்பரா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் நம்பலாம். ஏன்னா இப்ப டீசரே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸா வந்துச்சு. அண்ட் மூவியும் சூப்பரா இருந்துட்டு அண்ட் கலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்க மாதிரி நம்ம அந்த கோலிவுட்டில் ஒரு 1000 crores அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு மூவி இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ஒன் ஆஃப் த மூவியே இது கூட இருக்கலாம்ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. கலெக்ஷன் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதா ஒரு டீசர், அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மூவி இருந்துச்சுன்னா அதை விட சாட்டிஸ்ஃபிகேஷன் எதுவுமே இருக்காது. ஒரு திருப்தியாக இருக்கும். நமக்கு ஒரு மூவி பார்த்தோம், அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகி நம்ம ஒரு ஃபேமிலியாக மறுபடியும் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவி இருந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்க்கலாம், இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மூவி பாட்டெல்லாம் வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதில் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன இருந்தால் அந்த பேர் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம தலை வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா பேர் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக தளபதி அண்ட் த்ரிஷா பேர் இந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா தலை அண்ட் த்ரிஷா அவங்களோட பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருக்கும். அண்ட் அது போக நமக்கு இனிஷியலாக எடுத்தோன்னே காமிச்சது பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுறாருன்னு நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் அவர் ஒரு ஸ்டார்டிங் சீன் பார்க்குறப்ப எனக்கு வந்து அவருமே ஒன் ஆஃப் த ஆன்டகனிஸ்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆன்டகனிஸ்டா இருப்பாரா இல்ல இவரும் சேர்ந்து அஜித் கூட இருப்பாரு. அது மறுபடியும் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இந்த மங்காத்தால வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நம்புறேன். அப்படியும் பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சம் புதுசாக ஏதாவது பண்ணாங்கன்னா சீரியஸாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே வந்து இது ஆல்ரெடி பண்ணியாச்சே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சம் ட்விஸ்ட் ஆனால் கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரானு கூட தெரியாது, இவங்க எல்லாம் ட்விஸ்ட் மாற்றி விடுவானுங்களே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் எங்களுக்கு பார்க்குறப்போ ஆமாம் இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இந்த டீசர் நமக்கு கொடுத்துச்சு, எங்களுக்கு கொடுத்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் விடாமுயற்சியோட இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த பிஜிஎம் பற்றி அண்ட் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அஜித் ஃபேன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இடையில நாங்கள் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணியிருப்போம். அதை அடுத்தடுத்து இப்போ வந்து இந்த வீக்கெண்ட்ஸ்குள்ளே எல்லா வீடியோஸும் நாங்கள் போஸ்ட் பண்ண பார்க்குறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.